இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இது கர்த்தர் படைத்த வெற்றியின் நாள். இதிலே நாம் களிகூர்ந்து மகிழும்படியாக இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதம் 98:8 நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. ஆம், நம்முடைய தேவன் இந்த நாட்களில் நமக்காக அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்திருக்கிற தேவன். அவருடைய வலது கரம், அவருடைய பரிசுத்த புயம் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணிட்டாம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள்ல நம்ம கடந்து வந்திருக்கிறோம், தாண்டி வந்திருக்கிறோம், அதிசயங்களை பார்த்திருக்கிறோம் என்றால் அது அவருடைய வலது கரம், அது அவருடைய பரிசுத்த புயம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், தமது ரட்சிப்பை அவர் பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். உன் நீதியை பட்டப்பகலை போல, உன் நியாயத்தை வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுகிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நீதிய வெளிச்சத்தை போல, நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவர். அவருடைய ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தம்முடைய நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுகிறார். அதனால இன்னைக்கு நம்முடைய காரியங்களை குறித்து, நம்முடைய நியாயங்களுக்காக நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்முடைய நீதியை அவர் பட்டப்பகலை போல, நியாயத்தை வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுகிறவர். நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுகிறவர். இந்த வசனம் சொல்லுது, தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். இன்றைக்கு யாரிடத்திலையும் நம்முடைய நீதியை விளங்க பண்றதுக்கு நம்ம போராட அவசியம் இல்லை. சில நேரம் சில மனிதர்கள் உங்களை விட்டு தூரமா போனதை போல நீங்க ஃபீல் பண்ணலாம், உணரலாம். அது உங்களுக்கு வலியை ஏற்படுத்தலாம். ஆனா எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர் விளங்க பண்ணுகிறவர். அடுத்த வசனம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார்னா. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்துக்காக அவர் தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். பூமியின் எல்லைகள் எல்லாம் என் தேவனுடைய ரட்சிப்பை கண்டது அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்துல இந்த வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து பேசுங்க. அவர் என் குடும்பத்துக்காக தனது கிருபையையும் தமது உண்மையையும் அவர் நினைவு கூர்ந்தார். அவர் நினைவு கூறும்போது எல்லா பகுதிகளிலும் அங்கே ரட்சிப்பு. பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை அது காணுமாம். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்னா எதெல்லாம் அவரை ஆர்ப்பரிக்கணும், அவரை துதிக்கணும்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள், சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் நிறைவு குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு நமக்காக நீதி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வலது கரம், அவருடைய பரிசுத்த புயம் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. தன்னுடைய ரட்சிப்பை அவர் எல்லா பகுதிகளிலும் அவர் பிரஸ்தாபமாக்குகிறாராம். The Lord has made known his salvation.
நமக்காக, என் குடும்பத்துக்காக அவர் தன்னுடைய கிருபையையும், உண்மையையும் அவர் நினைவு கூர்ந்து பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருடைய இரட்சிப்பை காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டால் போதும். பெரிய பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கிறத பார்க்க முடியும். நம்ம நீதிக்காக நம்ம எதையும் செய்ய வேண்டாம். யார்கிட்டயும் போய் நம்மள ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம நோக்கத்துல நம்ம ஓட ஆரம்பித்தா போதும். நமக்கு என்ன தேவன் அழைப்பை வைத்திருக்கிறார்? என்ன நோக்கங்களை வைத்திருக்கிறார்? என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்? அதுல நம்ம ஓடிக்கொண்டே இருந்தா போதும். நமக்கு என்ன தேவை? யாரிடத்துல பேசணும்? யாரிடத்துல செயல்படணும்? நம்முடைய நீதியை எப்படி வெளிச்சத்த போல, பட்டப்பகலைப் போல விளங்கப்படணும்? இது எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். ஏன்னா, நம்மை நினைவு கூர்ந்து தன்னுடைய கிருபையையும், உண்மையும் அவர் நினைவு கூர்ந்து நமக்காக செயல்படுகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில நம்ம அதிகமாய் உணர்ந்து கொள்ளுவோம். தொடர்ந்து நம்ம ஆவியை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு நன்றாக நம்ம தியானித்தபடி நம்முடைய ஒரு ஒரு மனிதன் என்று ஒருவன் இருந்தால் அவனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 பகுதிகள் இருக்கிறது. நாம் ஆவியாய் இருக்கிறோம். ஆவியாய் இருக்கிற நாம் ஒரு சரீரத்தில் குடியிருக்கிறோம். இந்த சரீரத்தில் ஒரு ஆத்துமா இருக்கிறது. இதுதான் நம்முடைய நிலை. நம்ம சரீரம் இல்ல, நம்ம ஆத்துமா இல்ல. நம்ம யாரா இருக்கிறோம்? ஆவியா இருக்கிறோம். இந்த ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஆ ஆவி தேவன் கொடுத்திருக்கிறார். மனுஷனுடைய ஆவி. மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷனுக்குரியவைகளை எவன் அறிவான்? அப்படின்னு கொரிந்தியர்ல பார்க்கிறோம். அப்ப மனுஷனுக்குன்னு ஒரு ஆவி இருக்குது. ஆனால் அந்த ஆவி ஸ்பிரிச்சுவலா எப்போ ஆதாம் வீழ்ச்சி அடைந்த பொழுது அது மரித்து போனது. அக்கிரமங்களினாலும், பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை. அப்ப இந்த ஆவி ஸ்பிரிட் டெட் கண்டிஷன்ல இருந்தது. இதை கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்த பொழுது இந்த ஆவி நமக்கு உயிர்ப்பிக்கப்பட்டது. இப்போ இந்த ஆவி அதாவது இந்த ஆவி அப்படின்னாலே ஜீவன், உயிர், ஆவி இது எல்லாம் ஒரே காரியமா நம்ம சொல்லலாம். ஏன்னா, நம்ம பார்க்கிறோம் ஆவி பிரிந்தது, ஜீவன் பிரிந்தது, உயிர் பிரிந்தது அப்படின்னா, அந்த பாடி வெறும் ஒரு கூடு தான். இன்னைக்கு நம்முடைய பாடிய இயக்கிக் கொண்டிருப்பதே இந்த ஸ்பிரிட், இந்த ஜீவன், இந்த உயிர். இந்த ஸ்பிரிட்ல, இந்த ஜீவன்ல, இந்த உயிர்ல தான் அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிறார். இப்போ நம்ம ஸ்பிரிட் என்ன ஆயிருச்சு? அலைவாயிருச்சு. ஜீவனை பெற்றுக்கொண்டது. ஸ்பிரிச்சுவலா மரித்து போயிருந்தது. ஆனா ஆவி இருந்ததானா? இருந்தது. ஆனா அது மரித்து போயிருந்தது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு அப்பப்ப ஆவியானவர் வர்றாரு, பேசுறாரு, கடந்து போறாரு. இப்போ புதிய உடன்படிக்கையில அங்க என்ன நடக்குது? இதெல்லாவற்றை குறித்து தான் நம்ம இன்றைக்கு ஆழமாய் நாம் தியானிக்க போகிறோம். நாம் உயிர், நாம் ஜீவன், நாம் ஆவி, நாம் சுவாசமாய் இருக்கிறோம். இந்த சுவாசம் இல்லன்னா, இன்னைக்கு நம்ம இல்ல. இந்த சரீரம் என்பது வெறும் கூடு. இததான் பார்த்தோம். ஆவிக்குரியவன் எப்படி இருக்கிறான்னா, அவன் காற்றைப் போல இருக்கிறான்னு இயேசு நிக்கோதேமு கிட்ட சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவன் தன்னை காற்றா தான் ஃபீல் பண்ணுவானே தவிர, அவன் தன்னை சரீரமா, சரீரம் சொல்ற இன்ஃபர்மேஷன்ல இருந்து வாழ மாட்டான். அவனை எதுவுமே ஹர்ட் பண்ண முடியாது. ஆவிக்குரியவனை எதுவும் ஹர்ட் பண்ண முடியாது. ஏன்னா, அவன் தன் ஆவி என்பதை அவன் உணர்ந்தவனாயிருப்பான். தான் காற்று, தான் சுவாசம், இந்த சுவாசம் இல்லன்னா, இந்த உடம்பு இருக்குதா? அப்படின்னா இல்ல. அவ்வளதான். அப்போ இதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஆவி. இந்த ஆவியில் தேவன் நம்மோடு கூட ஒன்றாக இணைந்து விட்டார். இந்த ஜீவனில், இந்த உயிரில் அவர் ஒன்றாக இணைந்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் அவருக்குள்ள அப்படியே காணாம மறைஞ்சு கிடக்கு. ஒளிஞ்சு கிடக்குது. அந்த இடத்துக்கு நம்ம ஜீவன் வந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜீவனை தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. இப்போ புது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைய குறித்து
புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு தெரியலன்னா, நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்குது. அந்த உடன்படிக்கை குறித்த மெசேஜ்ல கவனன்ட்ஸ் ஆஃப் காட்ன்னு இருக்கும். அத போய் நீங்க கேட்கும் பொழுது, அந்த உடன்படிக்கை குறித்ததான காரியங்களை நீங்கள் ஆழமாக அறிய முடியும். இப்போ நம்ம எல்லாருமே புது உடன்படிக்கைக்கு கீழ நம்ம வந்திருக்கிறோம். இந்த புது உடன்படிக்கையின் கீழ புதிய ஆவி அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பழைய மனுஷனுடைய சுபாவத்த ஏதோ கொஞ்சமா அது சரி பண்றது போல அல்ல. ஒரு மனுஷனுடைய உள்ளான ஆத்துமாவை முற்றிலும் புதிதாக, உயிருள்ளதாக, தேவனோடு இணைக்கப்பட்டதாக மாற்றவே புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னதாகவே தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் இதை வாக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26, 27. எசேக்கியேல் 36, 26, 27. எசேக்கியேல் 36, 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இங்க 2 காரியம், 2 நிலைகள் இருக்கு. முதல்ல நமக்கு ஒரு புதிய ஆவி கொடுக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. 2வது உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, தேவனுடைய ஆவி நமக்குள் வந்து தங்குகிறார். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு புது ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. பழைய மனுஷன், பழைய அந்த ஆதாமுக்குள்ள இருந்த அந்த மனுஷ ஆவி அல்ல. நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டு, புதிய ஆவி புதுப்பிக்கப்படல. ஒரு நியூ ஸ்பிரிட். நம்ம ஸ்பிரிட்டே இன்னைக்கு எப்படி மாறுது? புது ஸ்பிரிட்டா மாற்றப்பட்டு, இந்த ஸ்பிரிட்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து தங்குகிறார். ஏன் ஒரு புதிய ஆவி இப்போ அவசியமா இருக்கு? பழைய மனுஷனுடைய நிலை அது ரொம்ப பலவீனமான நிலையா இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில மரித்து போன நிலைமையில் இருக்கிறது. அததான் எபேசியர் 2, 1வது வசனத்துல பார்க்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இப்போ மரித்த ஒரு ஆவியினால இந்த டெட் ஸ்பிரிட்ல தேவனை நாம் அறியவே முடியாது. அவரு கூட உறவுல இருக்க முடியாது. நீதியா நம்ம வாழ முடியாது. அதனால தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த பழைய ஆவிய ஏதோ ரிப்பேர் பண்ணி, சரி பண்ணி அத வைக்கல. நமக்கு புதிதான ஆவியை கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் எப்ப வர்றானோ, அவனுக்குள் புதிய ஆவியை அவர் கொடுத்து விட்டார். இப்ப நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் எந்த ஸ்பிரிட்னா, நியூ ஸ்பிரிட். இந்த புதிய ஆவி அப்படிங்கிறது அந்த born again அந்த அனுபவம், மறுபடியும் பிறந்த நம்முடைய உள்ளான மனிதன். இந்த புதிய ஆவி அப்படிங்கிறது நம்ம மறுபடியும் பிறந்த born again, மறுபடியும் பிறக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்தப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்யறோம்? பிறக்கிறோம். இந்த மறுபடியும் யார் பிறக்கிறான்னா, நம்முடைய உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதன் மறுபடியும் புதிதாக அவன் என்ன செய்றான்? பிறக்கிறான். இந்த ஸ்பிரிட் தான் தேவனோடு ஒத்து போகக்கூடிய தன்மையை உடைய ஸ்பிரிட்டா இருக்கு. வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 3, 6. யோவான் 3, 6. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும்.
இப்போ மறுபடியும் பிறக்கணும்னு இயேசு சொல்றாரு. இப்போ மறுபடியும் பிறக்கும் போது நம்முடைய ஆவி என்ன செய்து மறுபடியும் பிறக்கிறது. ஆவியினால நம்ம ஆவியில மறுபடியும் பிறக்கிறோம். புது சிருஷ்டியாய் நாம் மாறுகிறோம். இப்ப மாம்சத்துல பிறக்கிற ஆதாமுக்குள்ள பிறந்த எல்லாருமே மாம்சத்துல பிறந்துட்டாங்க. ஆனா 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஆவியில மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அந்த யோவான் 3, 7, 8லலாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுதான் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்குச் சொன்னதைக் குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதின் சத்தத்தைக் கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும், இன்ன இடத்திற்குப் போகிறதென்றும் உனக்குத் தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அவன் தன்னை காற்றா தான் பார்க்கிறான். ஃபீல் பண்றான். சுவாசமா தான் பார்க்கிறான். அவன அவன் எப்படி பார்க்கல? தன்னை ஃப்ளெஷ்ஷா பார்க்கல. ஃப்ளெஷ்ல இருந்து வருகிற அந்த சென்சஸ் வழியா அவனுக்கு கொடுக்கிற தகவல்களாய் அவன் அவனை பார்க்கவில்லை. அவன் அவனை எப்படி பார்க்கிறான்? காற்றாய் பார்க்கிறான். இதுதான் இந்த ஸ்பிரிட்ல நம்ம வாழத் தொடங்கும் பொழுது, பலத்த விதமாய் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவன் அறிந்து கொள்ளுகிறான். இந்த ஆவிக்குரியவன், இந்த மறுபடியும் பிறந்த ஸ்பிரிட்ட பெற்ற மனிதன், அவன் தேவனுடைய ஆழங்களை கூட அறிய முடியுமாம். இப்போ இந்த நியூ ஸ்பிரிட்டோடைய நேச்சர், இத வாசிக்கும் பொழுது, சில வசனங்களை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் புரியும். இந்த புதிய ஆவியினுடைய நேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம இப்போ என்ன செய்யணும்? எண்ணணும். இங்க ஸ்பிரிட், அவர் தேவன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்த பொழுது இங்க ஸ்பிரிட் நமக்கு என்னவா மாறிடுச்சு? புதுசா மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்பிரிட்ல புதுசா மாறிட்டோம். ஆனா இன்னும் நம்முடைய சோல் இந்த ஃபிளஷ்ல இருந்து வாழ்றபடியினால சில காரியங்கள் நமக்கு புரியல. மனுஷனை போல வாழ்றோம். இங்க வசனம் என்ன சொல்லுது? நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரோமர்ல எண்ணுங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள் இப்படி எல்லாம் வரும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் இப்ப நம்ம யாருக்காக பிழைத்திருக்கிறோமா? யாருக்காக நம்ம உயிர் வாழ்றோமா? அவருக்காக. இந்த இந்த கேரக்டரிஸ்டிக், இந்த நியூ ஸ்பிரிட்டோடைய நேச்சர் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, நாம் தேவனுக்காக உயிர் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாவத்துக்கு மறிச்சிட்டோம். இனியும் நமக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்த பொழுது டோட்டலா அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இப்போ நீதி தேவனுக்கென்று நம்ம பிழைத்திருக்கும்படிக்கு இந்த புதிய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த புதிய மனுஷன், இந்த புதிய ஆவி, இந்த உள்ளான மனிதன் இதெல்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக நம்முடைய ஆவி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் படி படைக்கப்பட்டிருக்கிறது.
இன்னைக்கு நம்ம நீதிமானாய் இருக்கிறோம் அப்படின்னு வேதத்துல எத்தனை வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5ல பார்த்தா முழுக்க முழுக்க அதுதான். ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டிருக்க, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இன்னைக்கு நம்ம செய்த செயல் அல்ல, நம்ம ஜெபம் இல்ல, நம்ம அவரோடு கூட நம்ம அவரை தேடி தேடி வந்தோங்கிறதுனால அல்ல, அவர் செய்து முடித்த செயலினால் நீங்களும் நானும் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாகி இருக்கிறோம் இல்ல, நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த நியூ ஸ்பிரிட் உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் எப்படி இருக்குது? மெய்யான நீதி பரிசுத்தத்தில் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கு? அது டோட்டலா தேவ சாயலாய் இருக்கிறது. இந்த ஸ்பிரிட் தான் நம்முடைய ஸ்பிரிட் இன்னைக்கு. நீதியில இருக்கு, பரிசுத்தத்துல இருக்கு, தேவனுடைய சாயலாக அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஆவி தேவனுக்காகவே பிழைத்திருக்கிறது. இந்த ஸ்பிரிட் தான் தேவனோடு கூட உறவாட தகுதியுள்ள ஒரு ஸ்பிரிட்டா இருக்கு. பழைய ஸ்பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து இந்த உள்ளான மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான்? விடுவிக்கப்பட்டிருக்கிறான். அந்த கண்ட்ரோல், அதுல இருந்து இந்த புதிய மனுஷன், புதிய ஆவியை பெற்ற மனுஷன் விடுவிக்கப்பட்டிருக்கிறான். நம்ம புதிய படைப்பாய் இருக்கிறோம், புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். நியூ ஸ்பீசிஸ், நியூ கிரியேஷன். இன்னைக்கு ஆவியில இது எல்லாமே நமக்கு புதுசா இருக்கு. ஆனால் இன்னமும் மனுஷனை போல சிந்திச்சு லோக பிரபுக்களில் ஒருத்தனை போல விழுந்து போகிறோம்னு வேதம் சொல்லுது. இப்ப பழைய நிலையில ஆவிக்குரிய ரீதியில மரித்து போய் கிடந்தோம். இப்ப புதிய உடன்படிக்கையில நம்ம வந்த பொழுது ஆவிக்குரிய ரீதியில உயிருள்ள நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். பழைய நிலையில நம்ம இருதயம் கல்லா இருந்தது. புதிய உடன்படிக்கையின் கீழ நம்முடைய இருதயம் மென்மையான சதையான இருதயமாய் அது மாற்றப்பட்டிருக்கிறது. பழைய நிலையில பாவத்தினா இயங்கிக் கொண்டிருந்தோம். இந்த புதிய உடன்படிக்கையில நம்முடைய ஆவி தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தது. இந்த பழைய நிலையில தேவனிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டிருந்தோம். இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் தேவனோடு கூட நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஸ்பிரிட்டையும் அவருடைய ஸ்பிரிட்டையும் இனி எதுவும் பிரிக்க முடியாது. அப்போ நம்முடைய நியூ ஸ்பிரிட், இது நமக்குள் தேவன் புதிதாக படைத்த ஒரு காரியம். நமக்குள்ள வந்து தங்கி இருக்கிற அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து தங்கி இருக்கிறோம். தேவனாய் அவர் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட்ல தேவன் இருக்கிறார். நம்ம பாடி 3 பார்ட்ஸா நம்மள பிரிக்க முடியும்னா, இந்த ஆவியில உலகத்தை படைத்தவரே நமக்குள் வந்து தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து இந்த ஆவியில தங்கி இருக்கிறார், ஒன்றாக கலந்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறானும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஒரே ஸ்பிரிட்டா இன்னைக்கு காட் ஸ்பிரிட் பிளஸ் ஆர் ஸ்பிரிட். இப்போ தூரம், நம்ம எங்கேயோ தேவன் தூரமா இல்ல, இப்ப தேவன் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. யூனியன், ஒன்றாக நம்ம கலந்து விட்டோம். தேவன் நமக்கு எங்கேயோ வெளியில இருந்து இனி பேச போறது இல்ல, நமக்கு உள்ளிருந்து அவர் பேசுகிறார். நிறைய நேரங்கள்ல நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம செய்கிற செயல் பார்த்தோம்னா சிலருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்,
இது நம்மளா செஞ்சோம் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மையும் அறியாமல் நம்ம சில ப்ராம்ப்டிங்ஸ்ல அவருடைய டைரக்ஷன்ல நடக்கும்போது இது ஏற்படுகிறதா இருக்கிறது. அப்போ டோட்டலா இன்னைக்கு நம்முடைய ஸ்பிரிட் எப்படி மாறிருச்சு? நியூ ஸ்பிரிட். இந்த நியூ ஸ்பிரிட்ல தேவனே வந்து ஒன்றாக கலந்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு உள்ள இருந்து அவர் பல காரியங்களை பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில அந்த நியாயப்பிரமாணங்கள், அந்த சட்டங்கள் எல்லாம் கற்கள்ல எழுதப்பட்டது. அந்த 10 கட்டளைகள் எல்லாம் கற்கள்ல எழுதப்பட்டது. ஆனா, இப்போ அவருடைய பிரமாணங்களை அவர் எங்க எழுதுகிறாராம்? வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எரேமியா 31, 33. ஜெரேமியா chapter 31 verse 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையானது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அவருடைய பிரமாணங்களை, நியாயப்பிரமாணத்தை கற்கள்ல எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அவருடைய பிரமாணங்களை நம்முடைய உள்ளத்திலே வைத்து நம்முடைய இருதயத்திலே அவர் எழுதுகிறாராம். அப்போ இப்ப கீழ்ப்படிதல் இன்னைக்கு நமக்கு தேவனுக்கு சப்மிட் பண்ணணும், சரண்டர் பண்ணணும், அவருக்கு ஒபே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இனி வெளியில இருந்து வருகிற கட்டாய கடமை அல்ல. உள்ளிருந்தே நமக்கு ஒரு விருப்பம் எழும்ப ஆரம்பிக்கும். இந்த புதிய ஆவி இயல்பாகவே இந்த பிரமாணங்களுக்கு ஏற்ப செயல்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஆவிக்கு ஏற்றபடி நடவுங்கள். இந்த ஆவியில நம்ம நடந்தோம் அப்படின்னா, இந்த பிரமாணங்கள் எல்லாம் இந்த பிரமாணங்கள் அவர் எழுதின பிரமாணங்களின் படிதான் நம்ம நடப்போம். நம்மளால பொய் பேச முடியாது. நம்மளால எந்த காரியமும் தேவனுக்கு எதிரான செயல்களை நம்மால் செய்ய முடியாது. ஏன்னா, இன்றைக்கு நமக்குள்ள அந்த பிரமாணங்களை அவர் எழுதியிருக்கிறார். நம்ம புதிய ஆவி, நமக்குள்ள கொடுக்கப்பட்ட இந்த புதிய ஆவியிலிருந்து நம்ம செயல்படுவோம்னா, அது நம்முடைய நேச்சராவே மாறிரும். ஐயோ! நம்ம பாவம் செய்யக்கூடாது, நம்ம அத செய்யக்கூடாது, நம்ம இத செய்யக்கூடாதுன்னு நம்ம அந்த பாவத்து கூட கடந்து போராடுகிற காரியமே நமக்கு கிடையாது. ஏன்னா, நம்ம ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் ஒரு இதுல வாசிச்சேன். அது எப்படி குடுத்திருக்குன்னா, ஒரு உடைஞ்சு போன ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பழைய ஆவி அப்படிங்கிறது, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து எந்த ஒரு சத்தமும் வெளிவர முடியாத ஒரு உடைஞ்சு போன இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்குதாம். இப்போ தேவன் அந்த பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ட அவர் சரி செய்யல. நமக்குள்ள ஒரு நியூ இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட்டே நமக்குள்ள வச்சுட்டாரு. பிறகு அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள அவரே அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ட வாசிக்கிறவராக, ஒரு மியூசிஷியனா நமக்குள்ள வந்து உட்காருகிறாராம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவர் நமக்குள்ள வச்சுட்டாரு. அத வாசிக்கிற மியூசிஷியனாவும் நமக்குள்ள வந்துட்டாரு. அப்போ புதிய ஆவியையும் நமக்கு தந்துட்டாரு. இங்க பரிசுத்த ஆவியானவரா நமக்குள்ள உட்கார்ந்து, நமக்குள்ளே வந்து அந்த ஆவியில இருந்து நம்மள டைரக்ட் பண்ணி நடத்தக்கூடிய காரியங்களை அவரே செய்கிறார். அப்படி ஒரு காரியம் நடக்கும்போது அந்த அழகான இசை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வெளிவரும். இப்போ தேவனே நமக்குள்ள இருந்து அந்த மெலோடியஸான ஒரு மியூசிக்கை ஏற்படுத்தி தருகிற ஒரு மியூசிஷியனா நமக்குள் இருந்து அவர் செயல்படுகிறார். இத்தனை பேருக்கு இது புரிய முடியுது. நான் சொல்ற காரியங்கள், இந்த ஸ்பிரிட்ல நமக்கு நடைபெற்றிருக்கிற காரியங்கள் இவ்ளோ நடைபெற்றிருக்கு. இத புரிஞ்சாதான் இந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்ம எப்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் விடுதலையே நம்ம பார்க்க முடியும்.
இப்போ ரிலீஜியஸ் பீப்புளால அவர் ஆராதிக்கணும், துதிக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட்ல நான் 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 செய்கிற செயல், நான் அத குடுத்துட்டேன், நான் இத குடுத்துட்டேன், நான் உபவாசம் இருந்தேன், நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். எதுவுமே அன்புல செய்யாம, தான் செய்கிறதாய் நினைத்து செய்கிறவர்கள், இல்ல மதச் சடங்குகள், ட்ரெடிஷன்ஸ், ரிலிஜியன் இதுல சிக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த புதிய ஆவியிலிருந்து வாழ முடியாது. உண்மையா ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் மாத்திரம்தான் இந்த புதிய ஆவியிலிருந்து வாழ முடியும். இப்ப அப்போஸ்தலர் 9ல சவுல பார்க்கிறோம். அங்க சவுல் வரைக்கும் எல்லாரையும் துன்புறுத்துறான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்துறான். கொலை செய்யறதற்கு சம்மதம் தெரிவிச்சிருந்த அவனுடைய லைஃபே அப்படித்தான் இருக்கு. பக்தி வைராக்கியம், மதம், அந்த ரிலீஜியன் அவனை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் எப்ப அவன் புதுசா மாறினானோ அவன் அவருக்கு பயன்படுகிற கருவியாய் அவன் மாறினான். சீஷர்களை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவிய பெறதுக்கு முன்னாடி பயந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஆவிய பெற்ற பிறகு அவர்கள் எப்படி மாறினாங்க? தைரியம் உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், பலமுள்ள ஆவியை பெற்றவர்களாய் அவங்க மாறினாங்க. காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ள அந்த புதிய ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டது நிமித்தம், பரிசுத்த ஆவியானவருக்கு அவர்கள் செவி கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகு அவங்களுடைய வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சு. அதுவரைக்கும் பயந்த பேதுரு தான், அதுவரைக்கும் பயந்த சீஷர்கள் தான், தங்களை யூதர்கள் என்ன செய்வாங்களோ, அப்படி செய்திருவாங்களோன்னு ஒரு அறைக்குள்ள அடைத்து கொண்டிருந்தவங்க தான். ஆனா பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பிறகு அவங்களை யாரும் தொட முடியாத அளவுக்கு அவங்களுடைய தைரியம் பல மடங்கு பெருகிருச்சுன்னா, அது ஆவியினால் அவர்கள் வாழ்ந்தபடியினால். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளேயும் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை குறித்தெல்லாம் கலங்கி கொண்டு, பயந்து கொண்டு, யோசித்து கொண்டு, இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, இந்த மனுஷங்க இனி எப்படி விரோதமா பேசிட்டாங்களே, சொல்லிட்டாங்களே, நடந்துட்டாங்களே, இப்படி 5 சென்சஸ்ல இருந்து வாழ்றோமா? இல்ல ஆவியில நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனையே நம்முடைய ஆவியில பெற்றிருக்கிறோம்னா, இன்றைக்கு எனக்கு எதிராய் என்ன செயல்பட முடியும்? யார் செயல்பட முடியும் என்கிற எண்ணங்களில் நாம் வாழ்கிறோமா? இப்போ புதிய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. இந்த புதிய ஆவி இருந்தா கூட நம்முடைய மனது புதுப்பிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, ஆவிக்கு ஏற்றபடி நடவுங்கள். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் மறுரூபமாகும்படி மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகும்படி மறுரூபமாகுங்கள். அப்போ இந்த லிவிங் ஃப்ரம் த இன்னர் ஸ்பிரிட், உள்ளான ஆவியில இருந்து வாழ்வது அப்படின்னா, தேவனுடைய சத்தத்தை நம்ம உள்ள இருந்து கேட்க ஆரம்பிப்போம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் சத்தியத்தோடு கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் நான், இதுதான் நான், இப்படித்தான் தேவன் என்னை பார்க்கிறார், எனக்குள்ள அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஆவி அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் அனாதை அல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு குடும்பம் இந்த உலகத்துல பிசிக்கலா ஒரு குடும்பம் இருக்கலாம். ஆனா இந்த குடும்பத்துல நீங்க அன்பை ஃபீல் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த திரித்துவ உறவுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இதுதான் எண்ணங்களை சத்தியத்தோடு கூட இணைப்பது, வாக்குத்தத்தங்களோடு கூட, அவருடைய வார்த்தைகளோடு கூட, அவருக்குள்ள இப்ப நாம யாரா இருக்கிறோம் என்பதை நம்முடைய எண்ணங்கள் வழியாக சத்தியத்தோடு நம்முடைய எண்ணங்களை என்ன செய்யணுமா, கனெக்ட் பண்றோம். தேவனுடைய வழி நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இதுதான் ஆவிக்கு ஏற்றபடி
நடக்கிறது. ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் நடப்பது. இந்த ஆவியின் சிந்தையை பெற்ற மனிதர்கள் எப்பவும் சமாதானமா இருப்பாங்க. எத குறித்தும் அவங்களுக்கு பயம், கலக்கம், சோர்வு எதுவுமே இருக்காது. அப்போ புது உடன்படிக்கை அப்படிங்கிறது ஏதோ அவர் நம்மள மன்னிச்சுட்டாரு. நம்முடைய அக்கிரமங்களையும், மீறுதல்களையும் இனி நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் புது உடன்படிக்கை எபிரேயர் 8ல இருக்கு. ஆனா அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜீவனில் நாம் பங்கு பெறுவது. இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறாராம். நம்முடைய இந்த ஸ்பிரிட் தான் பரலோகத்தை தொடுற இடம். பரலோகம் நம்முடைய வாழ்க்கையை தொடுகிற இடம் நம்முடைய ஸ்பிரிட். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நியூ ஸ்பிரிட்டை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். பழைய ஆவி அல்ல, புதிய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இப்ப ஆவிக்குரியவனா மாற நம்ம முயற்சி பண்ண வேண்டிய இடத்துல இல்ல, நம்ம ஏற்கனவே ஆவிக்குரியவர்கள். தேவனை தேடி எங்கெங்கேயோ போக வேண்டியது இல்ல, இன்னைக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு ஆலயம் அவர் அந்த அந்த இடத்துல வரும்போது அவருடைய பிரசன்ஸ உணர்ந்தாங்க. ஆலயத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியில அவருடைய பிரசன்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழ நமக்குள்ளேயே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் சமாரிய ஸ்திரீட்ட இயேசு சொல்றாரு, அவரை எங்கும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கேயும் தொழுது கொள்ளலாம். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்போ கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் நான் வாசம் பண்ணுகிறதில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஆலயத்துக்கு நம்ம போறோம்னா நம்ம தான் ஆலயம். நம்ம கூடி வருகிற ஆலயமாய் இருக்கிற நாம் கூடி வருகிற இடத்திற்கு பெயர்தான் சபை. இன்னைக்கு நமக்குள்ள அவர் லிட்ரலா என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை தேடி எங்கெங்கேயோ அங்க போனாதான் அவரை பார்க்க முடியும், இங்க போனாதான் அவரை பார்க்க முடியும். இல்ல, அவர் உங்களுக்குள்ள வாழ்றாரு. நம்ம ஒரு அடையாளத்துக்காக போராட வேண்டியதில்ல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த அடையாளத்துல தான் ஸ்ட்ரகிள் பண்றோம். ஐயோ, என்னை அப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு அறிவு இல்ல, எனக்கு அழகு இல்ல, எனக்கு புத்தி இல்ல. அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு? அவருடைய ஞானத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரா? இன்னைக்கு அவருக்குள்ள நம்மளை சப்மிட் பண்ணும்போது அவரை நாம் வெளிப்படுத்துகிறவர்களா இருப்போம். புது அடையாளத்திலிருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு அவருடைய ரெசிடென்டா நம்ம இருக்கிறோம். வெறும் புதிய பாதையை நமக்கு கொடுக்கல, அந்த பாதையில அவரோடு நடக்கக்கூடிய ஒரு நியூ நேச்சர், புதிய சுபாவத்தையும் நமக்குள்ள தந்துட்டாரு. தேவனை கேட்கவும், அவரை அறியவும், அவரை நேசிக்கவும் கூடிய ஒரு ஆவிய நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். இப்போ நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் தேவனை சேரணும், முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணி அவர் பக்கத்துல போகணுங்கிறது இல்ல. அது மதம், அது ரிலீஜியன். நான் இதை செஞ்சா தேவன் என்னை நேசிப்பார், அதை செஞ்சா தேவன் இல்ல. அவரிலிருந்து நீங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள். அவரோடு கூட ஒன்றாக நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவருக்கு பிரியமானது என்னவோ அதை மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். இத முயற்சி பண்ணி செய்யறது இல்ல. அவரை வாழ விடணும். இன்னைக்கு நான் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும், சுயம் என்பது இருக்கிற வரைக்கும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. இந்த தன்னைத்தான் வெறுக்கிறதுங்கிறது என்ன? இந்த ஃபிளஷ் சொல்றபடி அது இல்ல, அது நான் அல்ல. நான் இன்னைக்கு புதிய ஆவியா இருக்கிறேன். இங்க தேவன் என்னுடைய புதிய ஆவியில இருக்கிறார். அவரை நான் வாழ விடுவது, அதுதான் தன்னைத்தான் வெறுப்பது.
அதுல இருந்து வாழ்றோமா? இல்ல நம்முடைய எண்ணங்களிலிருந்து நாம் வாழுகிறோமா? பழைய மனுஷனுடைய எண்ணங்களிலிருந்து நாம் வாழ்கிறோமா? ஒரு தெய்வீக ஜீவனுடைய பிரதிபலிப்பாய் நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இன்னும் ஒரு காரியம், ஒரு 10 மினிட்ஸ் சில காரியத்த நம்ம வேகமா பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். இப்போ ஒரு முழுமையான மாற்றத்தை புது உடன்படிக்கையின் கீழ நம்ம நமக்குள்ள நம்ம பெற முடியும். இப்ப 3 காரியம்: புதிய இருதயம், புதிய ஆவி, பரிசுத்த ஆவி. இந்த 3ம் அந்த எசேக்கியேல்ல நம்ம பார்த்தோம். இப்ப இந்த புதிய இருதயம் அப்படிங்கிறது உள்ளான விருப்பங்களை உடைய இருதயமாய் இருக்கிறது. புதிய ஆவி நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவம். பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கக்கூடிய இ தேவன். இந்த 3மே தனித்தனியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இது முழுவதுமாய் நம்ம மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்குரிய அடையாளமாய் இருக்கிறது. அப்போ ஒரு புதிய ஆவி, புதிய இருதயம். ஒரு புது உள்ளான சுபாவம். நம்முடைய ஆவியில உள்ளான சுபாவத்துல மாற்றம் வந்தாச்சு. புதிய விருப்பம் நம்முடைய இருதயத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய இருதயத்துல தேவன் என்ன விரும்புறாரோ அதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கும். இந்த ஆவியிலிருந்து செயல்பட அவர் எதை விரும்புறாரோ அததான் நம்முடைய இருதயம் விரும்புகிறதா இருக்கும். இப்போ இந்த நியூ ஸ்பிரிட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி மறுபிறப்பு அடைந்த உள்ளான மனிதன். இது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான பகுதி, ஒரு டீப்பர் ஏரியா. இங்கதான் நம்ம தேவனோடு கூட இணைகிறோம். மரித்த நிலையிலிருந்து உயிருள்ள நிலைக்கு வர்றோம். தேவனிலிருந்து பிரிந்த நிலையிலிருந்து தேவனோடு கூட இணைக்கப்பட்ட இடத்திற்கு வருகிறோம். பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வர்றோம். இப்படிப்பட்ட ஒரு இடம்தான் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஊற்றாக மாறுகிறது. அததான் வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். இந்த ஆவியிலிருந்து செயல்படுகிற மனிதன், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுமாம். இருதயம், ஆத்துமா அப்படின்னாலே மைண்ட், வில், எமோஷன்ஸ். நம்முடைய விருப்பங்கள், உணர்ச்சிகள், தீர்மானங்கள். இப்போ வசனம் சொல்லுது, கல்லான இருதயத்தை நம் மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை தருவேன்னா, இப்போ இதுவரைக்கும் இந்த ஃபிளஷ் சொன்னது, ஃபிளஷும் ஸ்பிரிட்டும் போராடி கொண்டிருந்த இடத்துல இருந்து இப்ப எப்ப ஃபிளஷ் அப்படியே சிலுவையில அறையிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, இந்த ஃபிளஷ் போராடுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது விடும். அது தன் நிலையிலிருந்து விடுபட்டு ஆவியிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப எதிர்ப்புல இருந்து தேவனோடு கூட இணக்கத்திற்கு நம்ம வருகிறவர்களாய் மாறுவோம். அந்த அந்த மாம்சம் சொல்றத கேட்டு இருதயம் கடினப்பட்ட நிலையில இருந்து தேவனை உணரக்கூடிய ஒரு மென்மையான இடத்துக்கு நம்ம வர்றோம். கலகத்துல இருந்து, ஒரு போராட்டத்துல இருந்து எப்பவுமே முரண்பாடாவே எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். தேவனுக்கு விரோதமாகவே நம்முடைய எண்ணங்கள் இருக்கும். இப்ப அதுல இருந்து நம்ம சப்மிட் பண்ணுகிற இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறும். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. ஆனா என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் ஒரு பிரமாணம் என்னுடைய சரீரத்துல போராடுகிறத நான் பார்க்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? இந்த சரீரம் மூலமா வருகிற இன்புட்ல வாழ நம்ம ஆவியிலிருந்து சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில இருக்கிறார்னா, நமக்குள் வாழுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இது நமக்குள்ள படைக்கப்பட்ட ஒன்று இல்ல, இது தேவனே நமக்குள் இருப்பது. வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனம்.
1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், இப்ப சரீரத்தை தேவனால பெற்றிருக்கிறோம், நம்மில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயம். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை வழி நடத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடியினால வரங்கள் செயல்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரிலே நம்ம நடக்கும் பொழுது நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மை தேற்றி நடத்துகிறார். தேற்றரவாளனாய் இருக்கிறார். கம்ஃபர்டரா இருக்கிறாரு. இன்னைக்கு எதுவும் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்த அவர் விடவே மாட்டாரு. எப்போ ஆவியில வாழ்கிற மனிதர்களை எதுவும் காயப்படுத்த முடியாது. இன்னைக்கு வரைக்கும் காயப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இந்த பழைய இருதயத்தையே நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணோம்னா, அது நடக்கவே நடக்காத காரியம். வாழ்நாளெல்லாம் நம்ம அந்த காயப்பட்ட இருதயத்த சுகப்படுத்துறதிலே தான் நம்ம போராடிட்டு இருக்கணும். என் இருதயம் புது இருதயம். என்னுடைய ஆவி புதிய ஆவி. இதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். நான் என்னுடையவள் அல்ல. இப்ப இந்த நியூ ஸ்பிரிட் தேவனோடு இணைக்கிற ஒரு பாயிண்டா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வாழ்வை, தேவனுடைய வல்லமையான வாழ்வை நாம் வாழ்வதற்காக நமக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். நியூ ஹார்ட் அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள், நம்ம எதை சூஸ் பண்றோம், இதுதான் இந்த புதிய இருதயமா இருக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல, நம்முடைய ஆவியில வந்து தங்கின பிறகு அந்த ஆவியிலிருந்து நம்முடைய இருதயத்தின் ஆசைகள், விருப்பங்கள், உணர்ச்சிகள், தீர்மானங்கள் எல்லாம் நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய செயல்கள் அனைத்தும் தேவனுக்கு பிரியமானதாய் மாறுகிறது. இந்த 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 ஒரு அலைன்மென்ட்ல நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சமாதானத்தை அனுபவிப்போம். நம்ம இருதயம் எப்பவும் தெளிவா இருக்கும். வல்லமையான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறவர்களாய் இருப்போம். இப்போ விசுவாசிகள் ஏன் இன்னும் போராட்டம்? இவ்ளோ காரியம் புது உடன்படிக்கையின் கீழ நமக்குள்ள நடந்திருக்கு. ஆனாலும் போராட்டம். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆவி புதுசா மாறிருச்சு. மனது புதுப்பிக்கப்படவில்லை. நம்முடைய சரீரத்துல பழைய பழக்கவழக்கங்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கலாம். நமக்குள்ள இருக்கிற உண்மைக்கும், நம்ம வழியா செயல்படுகிற, வெளிப்படுகிற செயலுக்கும் ஒரு பெரிய கேப். ஏன்னா, நம்ம செயல்படுகிறது மாம்சத்துல இருந்தே செயல்பட்டுட்டு இருந்தோம்னா, இங்க இந்த 2மே கான்ட்ரடிக்ஷன்ல இருக்கும் பொழுது, நம்ம ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறவரு ஒரு எலக்ட்ரிசிட்டி போல. இந்த நியூ ஸ்பிரிட் அப்படிங்கிறது அந்த ஒயர் போல இருக்கிறதாம். இந்த ஹார்ட் அப்படிங்கிறது ஸ்விட்ச். இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கு, ஒயர் இருக்கு. ஆனா ஸ்விட்ச எப்ப போடுறோமோ அப்பதான் லைட் எரியும். இப்போ தேவனிடத்துல இந்த புதிய ஆவிக்கு ஏற்றபடி என் இருதயத்தை சரண்டர் பண்றேன். இந்த புதிய ஆவியிலிருந்து நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு நம்ம இருதயத்தை அவர்ட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது, புதிய இருதயத்தை அவர் குடுத்துட்டாரு. அத உணராதபடி இந்த பழைய மனுஷனிலேயே நம்ம வாழ்ந்து இருப்போம் என்றால், இந்த ஆவியில வாழாதபடி விசுவாசிகள் போராட்டத்திலே இருக்கிறாங்க. அப்போ இந்த தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதுதான் ஸ்விட்ச போடுறது. அப்பதான் இருதயத்தில் ஒளி வீசும். ஆவியின்படி வாழ்தல், ஆத்துமாவின்படி வாழ்தல் அப்படின்னா,
உள்ளான அந்த ப்ராம்ப்டிங்ஸ், ஆவியானவருடைய அந்த ப்ராம்ப்டிங்ஸ்ல நம்ம வாழ்வது. முடிவுகள் எப்படி இருக்கும்? சமாதானம் ஆளுகை செய்யும். நமக்கு சத்தியம் நிஜமா தெரியும். ஆவியில இருந்து வாழுகிற ஒரு மனுஷனுக்கு சத்தியம் மட்டும்தான் நிஜமா தெரியும். தேவனுடைய உணர்வுகள் நமக்குள்ள மாறாமல் செயல்படும். இப்ப ஆத்துமாவில இருந்து நம்ம வாழ்றோம். அதாவது ஃபிளஷ்ல இருந்து, மாம்சம் சொல்லுகிற காரியங்கள், 5 சென்சஸ்ல இருந்து நம்ம வாழ்றோம் அப்படின்னா, உணர்ச்சிகளால, ஆர்குமெண்ட்ஸ் இதனால தான் நம்ம இயக்கப்படுவோமா. சீக்கிரம் நமக்கு நமக்கு என்ன வந்துரும்? எளிதில நம்ம அசைக்கப்பட்டுருவோம். ஒரு சின்ன காரியம் கூட நம்மள அப்படியே சோர்வுற பண்ணிரும். ஒரு நிலையிலேயே இருக்க மாட்டோம். மைண்ட் பலவிதமான காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருப்போம். இருமனம் உள்ளவன். அதுதான் இருமனம் உள்ளவன். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவங்களுக்கு சத்தியம் ரியலா தெரியும். இப்போ உங்கள நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆவியில இருந்து வாழ்றீங்களா? ஃப்ளஷ்ல இருந்து வாழ்றீங்களா? இப்ப ஆவியின்படி வாழ்வது எப்படி அப்படின்னா, நம்முடைய அவேர்னஸ் உணர்வுகள். தேவன் எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ரெகக்னைஸ் பண்றது. ஒவ்வொரு நாளும் அந்த சரண்டர். அடுத்ததா அவருடைய மெல்லிய சத்தத்துக்கும், சமாதானத்தின் காரியங்கள்ல செயல்படுவதும், அவருக்கு செவி கொடுப்பதும் நம்ம ஆவியின்படி வாழ்கிறதா இருக்கிறது. அடுத்ததா ஆவிக்கு ஏற்றபடி நம்முடைய மனதை மாற்றுறதுக்கு தேவ வசனம் நமக்கு உதவி செய்கிறது. வசனத்தோட இணைஞ்சிரணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. எது நமக்குள்ள பரிபூரணமாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது? தொடர்ந்து அவரையே சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. நம்முடைய சுய முயற்சி இல்ல, அவர் மேல நம்பிக்கை வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. பழைய உடன்படிக்கையில தேவன் வெளியில இருந்து தான் அந்த ஜனங்களை டைரக்ட் பண்றாரு. ஆனா புது உடன்படிக்கையில அவரே நமக்குள்ள இருந்து நம்ம டைரக்ட் பண்ணி அவர் நடத்துறாரு. அங்க கட்டளையா இருந்தது, இங்க நேச்சரா சுபாவமாய் நமக்குள்ள மாறிற்று. அங்க நியாயப்பிரமாணமா இருக்கு, சட்டமா இருக்கு, இங்க ஜீவனாய் அது மாறுகிறது. அங்க முயற்சி பண்ணி நியாயப்பிரமாணத்தை செய்யணும், இந்த கட்டளையை நிறைவேற்றணும், அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு சுயத்துல இருந்து போராடின இடம், முயற்சி பண்ணி கொண்டிருந்த நிலை மாறி இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். என் அப்பா எனக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய நேச்சர் தான் எனக்குள்ள இருக்கு, அவருடைய அன்பு என் இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கு அப்படின்னு அவரிலிருந்து வாழ ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம ஸ்பிரிட் தேவனுக்காக நம்மை வாழச் செய்கிறது. நம்ம ஹார்ட் தேவனுடைய விருப்பங்கள் தான் நம்முடைய விருப்பங்களாய் நம்முடைய ஹார்ட்ல மாற ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவரகமான வாழ்க்கையை வாழ நமக்குள்ளே நாம் வாழுவதற்கு அவர் நமக்கு வல்லமையை அளிக்கிறவராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உன்னை நல்லா புரியணும். எங்கேயோ தூரத்துல இருக்கிற தேவனை அடைய முயற்சிக்கிற நபராய் நாம் இல்லை. நம்ம ஆவியில மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம் இருதயத்தில் மறுரூபம் அடைந்திருக்கிறோம். தேவனையே நமக்குள் நாம் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம இல்லாத ஒன்ன மாற்ற முயற்சி செய்வது அல்ல. தேவன் ஏற்கனவே நமக்குள்ள வச்சிருக்கிறத வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் புரியணும். இந்த நாலேஜை எப்ப பெறுகிறோமோ அப்பதான் தேவனை போல தேவ ரகமாய் நாம் வாழ முடியும். தேவன் வெளியில இருந்து நமக்கு உதவி செய்யல, அவர் நமக்குள்ள இருந்து தம்முடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை வாழ விடணும். நமக்குள்ள இருக்கிற தேவனை நாம் வாழ விடுவதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதற்காகத்தான்
நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட அந்த ஆவியில தேவன் நமக்குள் வந்து தங்கி இருக்கிறார். புதிய இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதுவும் நம்ம செய்த செயல் இல்ல. கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே நம்ம கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவனுடைய ஈவாக இது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின. அந்த லைஃபை டோட்டலா சிலுவையில அறையப்பட்டாச்சு. இன்னைக்கு புது சிருஷ்டியாய் தேவனோடு கூட மரித்து தேவனோடு கூட உயிரோடு எழும்பி இன்றைக்கு உன்னதத்துல அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்னா இததான் அங்க நாத்தான்வேலுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது முதல் அந்த வசனம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு பெரிய ஒரு காரியம். இது வானம் திறந்திருக்கிறதையும் ஆவிக்குரியவனுக்கு வானம் என்ன செய்திருக்குதா? திறந்திருக்கிறது. தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக காண்பீர்கள். அப்போ இன்னைக்கு தேவன் வசிக்கிற இடம்தான் பரலோகம்னா இன்னைக்கு நம்ம தான் யாரு? நமக்குள்ள இருந்து இந்த மனுஷகுமாரர்களாகிய நம்மிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இது முதல் காண்பீர்கள். இதுவரைக்கும் நீங்க அதை பார்க்கல, இனிமேல் இதை நீங்க காண்பீங்கன்னு சொல்லி நாத்தான்வேலுக்கு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு சொல்ற காரியம் இதுதான். இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த திருத்துவ தேவன் நமக்குள்ள இருக்கிறாங்கன்னா இன்றைக்கு தேவ தூதர்கள் வானம் நமக்கு திறந்திருக்கிறது. தேவதூதர்கள் நம்மிலிருந்து ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருக்கிறார்கள்னா நம்ம இதெல்லாம் டைமென்ஷன்ஸ். இதெல்லாம் ஆழமா இன்னும் போக போக பல விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் புரியாம மனுஷனை போல சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை சாதாரணமா தான் இருக்கும். ஆனா நம்ம யாரா இருக்கிறோம்? தேவ ரகமானவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர 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 நம்முடைய வாழ்க்கையில பலத்த காரியங்கள் நடைபெறும் என்பதுல சந்தேகம் இல்ல. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய ஆவி முற்றிலும் புதிதாக்கப்பட்டு இந்த புதிதாக்கப்பட்ட ஆவியில பரிசுத்த ஆவியானவர் நீர் தங்கி இருக்கிறீர் என்பதை இன்றைக்கு ஆழமாய் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தீங்கப்பா. இந்த உலகம் சொல்றது, எங்களுடைய ஃபிளஷ் சொல்றது நாங்க இல்ல. வசனமே சத்தியம். அதிலிருந்து அந்த ஆவியாய் இருக்கிற அந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெளிவாய் கேட்டு அதின்படி நடக்க, ஆவிக்கு ஏற்றபடி நாங்கள் நடக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்க ஃபிளஷ்ல இருந்து திங்க் பண்ணவோ ஃபிளஷ்ல இருந்து செயல்படவோ கூடாது. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களை முற்றிலுமாய் உம்மிடத்துல நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்திருக்கிறோம். பழைய மனுஷனை நாங்கள் முற்றிலும் களைந்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அது நாங்க இல்ல,
முற்றிலுமாய் தேவரகமானவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்காக வானம் திறந்திருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்றால் இன்றைக்கு எதை குறித்தும் நாங்கள் கலங்க வேண்டிய இடத்துல தேவன் எங்களை வைக்கலப்பா. முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய இருதயம், புதிய ஆவி, புதிய ஆவியில் தேவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த நிறைவான சத்தியத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.